இது வரைக்கும் எங்கேயுமே பார்த்துடாத விதவிதமான கேரளா தேக்கு ஃபர்னிச்சர்ஸ். இது டியூட் இது வரைக்கும் காமிக்கல. லோக்கா புது மாடல், புது லான்ச், இன்னும் கோயம்புத்தூர்ல கொண்டு வரல. பூமராங், ஜவான். அப்போ இது நம்ம அனகோண்டா, நம்ம எம்பூரா. ஆமா, நம்ம சீமானன் கொடுத்தோம் போன வாரம். அமீபாவா? இவர் வந்து கூலியா? ஆமா. இது குட் பேட் அக்லி, ஜிபியு, மார்க்கோ. இது ஒரு நல்ல காம்பேக்ட். இது வந்து ஒபாமாவா? இது கப்பன் சாசரா? ஆமா. ரோஸ்வுட், மோனிகா ரோஸ்வுட்ல ஒரு பிரியாணி சட்டி வச்சுட்டு 5 கிலோ பிரியாணி பண்ணலாம். அளவாக வைக்கும் டிராவல். ஸோ வீடோட நடந்துருப்பீங்க. இன்னைக்கு வந்து பார்த்தா நம்ம பெங்களூர் இருக்க கேபிட்டல் ஃபர்னிச்சர் இருக்கும். பேருக்கு ஏற்ற மாதிரி கிராண்டான ஃபர்னிச்சர், அதாவது தேக்கு மரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா விதவிதமான ஃபர்னிச்சர்ஸ், ரொம்ப யூனிக்கான ஃபர்னிச்சர் வந்து கோயம்புத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷோரூம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் வந்து பார்த்தீங்கன்னா புது ஷோரூம் ஓப்பன் பண்ணாங்க. அதோட 1 இயர் ஆனிவர்சரிக்காகவும் புதுசாக ஏகப்பட்ட மாடல் இறக்கிருக்காங்க. ஆனால் இந்த பிரான்ச் பெங்களூர் எங்களுக்கு கிட்ட இருக்கு. இது பெங்களூர் பனார்கட்டா ஜிக்னி ரோட் கரெக்டாக மெயின்லேயே இருக்குல்ல. ஸ்கிப் பண்ண கூட வாட்ச் பண்ணுங்க. புதுசாக நிறைய மாடல் வந்துருக்கு. எல்லாமே பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ப்ரோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? ஃபர்ஸ்ட் புது மாடல், புது லான்ச், இன்னும் கோயம்புத்தூர்ல கொண்டு வரல. பூமராங். ஆமாம், பூமராங். குஷன் லவர்ஸுக்கு பெஸ்ட்டு சாய்ஸு. உங்களுக்கு டபுள் பில்லோ ஒரு இது, ரெக்ரான் பில்லோ, ஃபோம் பில்லோ. எனக்கு குஷனாக வேணும், எனக்கு மாடல் ஸ்லீக்காக வேணும், சிம்பிளாகவும் இருக்கணும். ப்ரைஸ் வைஸும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு நல்லா சூப்பர் சாஃப்ட் போட்டு, நல்லா ரெக்ரான் போட்டு, ஆமாம், செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 55. ஆமாம், 55க்கு நம்ம இந்த மாதிரி மாடல், ஸ்லீக் மாடல், இன்டீரியர் மாடல். இது உங்களுக்கு பக்கா இன்டீரியர். எனக்கு டீக்கில் ரொம்ப ஹெவியாக வேண்டாம் அப்படிங்கிறவங்களுக்கு இது பெஸ்ட் மாடலு. அதே மாதிரி அமீபாவா? ஆமாம், அமீபா வந்துட்டு அங்கே ரோஸ்வுட்டில் வச்சுருக்கிறோம். அங்கே டீக்குட்டில் இது சூப்பரான மாடல் போகும். இது ஒரு 57க்கு நல்லா குஷனபிள், உங்களுக்கு அந்த சூப்பர் சாஃப்ட்டு அப்படிங்கிறவங்களுக்கு இது சூப்பராக இருக்கும் மாடல். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு. ஒரு மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பார்த்தது நீங்கள் அந்த அளவுக்கு யூனிக்காக இருக்குது. வுட் ஒர்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு மாடல் ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். உங்களுக்கு இது எல்லாமே வந்து இப்போ புது மாடல், இதெல்லாம் புதுசாக வந்தது. இது வந்து ரோஸ்வுட், பியூர் ரோஸ்வுட்டில் கெயின் ப்ளஸ் ரோஸ்வுட், நம்ம மூங்கில் சொல்லுவோம் கெயின். இதெல்லாம் ஃபுல்லாக கெயின் ஒர்க், ஒரிஜினல் கெயின் ஒர்க்கு. இதோட பேர் என்ன வருது? இது வந்துட்டு உங்களுக்கு யூ பேஸ்கெட். ஆமாம், அதாவது ரோஸ்வுட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கம்ஃபர்ட், பின்னாடி ரெக்ரான் பில்லோ, ரிலையன்ஸ் ரெக்ரான் தான். கிளாத் அவ்வளோ ப்ரீமியம் கிளாத்து. நீங்கள் பெண்ட் பண்ணிக்கிறது ரோஸ்வுட்டில் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். கிரைன்ஸு ரோஸ்வுட்டில் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் நீங்கள் எங்கேயுமே நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியாது. இது ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு 75 ரோஸ்வுட்டில். டீக்குட்டில் ரோஸ்வுட்டுக்கு 20,000 வித்தியாசம் வரும் ப்ரோ. எந்த மாடல் எடுத்தாலும் இது 55, டீக்கில் ரோஸ்வுட்டில் 75 அந்த மாதிரி ரேஞ்சில் வரும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர், இது ஒரு நல்ல காம்பேக்ட், ஒரு 46 அந்த பட்ஜெட் தான் வரும். அவ்வளோ 46ல் இது சூப்பர் மாடல். இது சூப்பராக இருக்கும். ட்ரம் ஸ்டிக் மாதிரி. ஆமாம், இது வந்துட்டு இது யூ பேஸ்கெட்டு, இது ஸ்கொயர் பேஸ்கெட், அது யூ பேஸ்கெட். ரெண்டுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? இது ஸ்கொயராக இருக்கும், அது யூவாக இருக்கும். இது சூப்பரான மாடல். உங்களுக்கு ரோஸ்வுட்டில் போகும்போது ஒரு 72 அந்த ரேஞ்சில் வரும். டீக்குள்ள போகும்போது ஒரு 53. பார்த்த மாடல் டீக்குட்ல வேணாலும் எது வேணாலும் வாங்கிக்கலாம். ரோஸ்வுட்னா பியூர் ரோஸ்வுட் தான் ப்ரோ. சும்மா இந்த வீடியோவில் பாலிஷ் ஏற்றுறது அந்த மாதிரி பாலிஷில் தெரிஞ்சிடும், 100% தெரிஞ்சிடும் உங்களுக்கு. வந்து இது வந்து ஒபாமாவா? ஆமாம், நம்ம ரெகுலர் மாடல். அங்கே இருக்கு. ஆமாம், அங்கே வந்து 59 அந்த ரேஞ்சில் வரும். இது வந்து ஆர்கிட்டில் வந்துட்டு ரோஸ்வுட் 59. டீக்குள்ளே போனீங்கன்னா ஒரு 42 அந்த ரேஞ்ச் தான் வரும் உங்களுக்கு. இது மோனிகா. ஆமாம், மோனிகா ரோஸ்வுட்டில். டீக்குட்டில் காமிச்சிருப்போம். ரோஸ்வுட்டில் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கலரு, கிரைன்ஸு, அதோட ஃபினிஷிங்கு ரொம்ப கிளாஸாக இருக்கும் ப்ரோ. இதெல்லாம் 1 லட்சம் 1.25 லட்ச ரூபா ஈஸியாக விற்கலாம். ரோஸ்வுட்னாலே அதுக்குன்னு ஒரு டைமண்ட் நீங்கள் கம்மியாக வாங்க முடியுமா? வாங்க முடியாதுல்ல. அதே கான்செப்ட் தான் இது. ஆனால் நம்ம அதெல்லாம் பிரேக் பண்ணிவிட்டு லாபத்தில் தான் கம்மி பண்ணிக்கிறோம் தவிர நம்ம குவாலிட்டியில் கை வைக்கல. இந்த ஒரு பெரிய ஷோரூமில் போனீங்க, ஒரு சோஃபா விற்றாலே அவங்களுக்கு 20,000 30,000 அவங்கள லாபம் வைக்க மாட்டாங்க. நம்ம அதில் அதே பிரேக் கொடுக்கலாம். அதில் பிரேக் பண்ணிவிட்டு லாபம் கம்மியாக. என்னோட ஒரே மெத்தட் என்னன்னா, 10 பொருள் விற்கிற டைமில் 50 பொருள் விற்கிறோம். குவான்டிட்டியை ஜாஸ்தி பண்ணணும். அதுக்கு லாபத்தை கம்மி பண்ணிவிட்டு குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணோம்னா எனக்கு வந்துட்டு எனக்கு மாதம் ஒரு 10 கஸ்டமர் வந்தால் போதும் அப்படிங்கிற கான்செப்ட் நான் வைக்கல. எனக்கு மாதம் 100 கஸ்டமர் வரணும். ஆனால் அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா எக்கனாமிக்காக நான் அவங்களுக்கு ரேட் பண்ணணும். ஆனால் குவாலிட்டிலையும் நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எனக்கு லார்ஜ் குவான்டிட்டியில் சேல் ஆகும்போது எனக்கு வந்துட்டு அந்த லாபம் எனக்கு ஈக்குவல் ஆயிரும். நானும் ஹாப்பியாக அந்த ப்ராடக்ட்டை பண்ணிடுவேன். இது வந்து உங்களுக்கு 88 வரும். உட்கார இடம் நான் ஸ்பேசியஸாக இருக்கு. ஒரு பிரியாணி சட்டி வச்சுட்டு 5 கிலோ பிரியாணி பண்ணலாம். நீங்கள் சொல்லுங்க பாருங்க, அவ்வளோ அப்படிதான் இருக்கும். எந்த குறையும் வைக்கக்கூடாது. வீட்டில் ஒருத்தங்க ஒரு மாதிரி இருப்பாங்க. இப்போ எங்கள் அம்மாவா, எங்கள் அண்ணனா, எங்கள் தம்பியோ யாராவது
ரொம்ப உடம்பா இருக்கிறவங்க இருப்பாங்க ஒரு ஆள், அவங்களுக்கு வீட்டில் இருக்க அவங்க சோஃபாலே உட்காரதுக்கு சங்கடமாக இருக்கும். புரியுதுங்களா? எல்லாரும் உட்காராங்க, நம்மளால உட்கார முடியலங்கிற மாதிரிலாம் இருக்கும். வெயிட் தாங்குமா, இவ்வளோ ஸ்பேஸ் வேணும், கம்ஃபர்ட்டாக யார் வேணாலும் உட்காரலாம். நான் உட்காந்து இன்னும் ஒரு ஆள் உட்காரலாம். இதில் அதுதான் 88 உங்களுக்கு மோனிகா 88 வரும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஎன்சி கட்டிங். ஓ, கொண்டு வந்துட்டு இந்தியும். ஆமாம், சிஎன்சி உங்களுக்கு 59 வருது. அந்த ரேஞ்ச் வரும் உங்களுக்கு. இதுதான் ஸ்டார்டிங் மாடல் நம்மளோட 32. 32,000 ரூபாய்க்கு ஒரு தேக்கு முறை சோஃபா. ஆமாம், லைஃப் டைம் வாரண்டி. இது என்ன வுட்டோ அதே வுட்டு தான். அனகோண்டா, எம்புரானு, நீ காமிச்சு இப்போ எல்லா மாடல் மோனிகாலும் எல்லாமே சேம் வுட்டு தான். 32க்கு ஒரு வுட்டு, 80க்கு ஒரு வுட்டுலாம் கிடையாது. இதுக்கும் அதே மாதிரி லைஃப் டைம் வாரண்டி வித் சர்டிஃபிகேட். எனக்கு என்ன தெரியுங்களா, எல்லாருமே வாங்கணும். அதான் கான்செப்ட். எல்லா மிடில் கிளாஸில் ஒரு 30,000ங்கிறது அவங்களோட 2 மந்த்ஸோட 3 மந்த்ஸோட சேவிங்ஸாக இருக்கும். அதாவது கொண்டு போய் ஒரு குஷன் சோஃபாலெல்லாம் போட்டு அது 2 வருஷம் 3 வருஷத்துக்கு அப்புறம் உள்ளே விழுந்து சாப்பிட்றதெல்லாம் உள்ளே போய் உங்களுக்கு டஸ்ட்டு போய் நிற்கும், வேக்யூம் பண்ண முடியாது. அப்புறம் குழந்தைங்க ஏதாவது தண்ணி ஊற்றுவாங்க, எதுவுமே இதில் இருக்காது வுட்டு பொறுத்த வரைக்கும். அது இன்னொன்று உள்ள வீட்டுக்குள்ளே போகும்போது வுட்டு போடும்போது ஒரு பாசிட்டிவ் வைப் வந்துட்டு எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கும். அது 100% அது. இது வந்து நீராளி. ஆமாம், காலகாலமாக இருக்கு. ஆமாம், 68 கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ண மாதிரி இருக்கு. இல்லை, நீராளியில் ஒன்றுமே டச்சே பண்ணல, நான் அப்படியே வச்சிருக்கிறேன். இது கப்பன் சாசரா? ஆமாம். என்னங்க பேரு? 56. சீரியஸா ஒரு டீ கப் மாதிரி தான் இருக்கு. கப்பன் சாசர், அதான் கப்பன் சாசர். 56க்கு என்னங்க சொன்னீங்க சொல்லுங்க உங்களுக்கு? 56 லைஃப் டைம் வாரண்டி சர்டிஃபிகேட்டோட நிறைய டீ குடிப்பீங்களா? எனக்கு எப்பாவது ஒன்று. டீ லவர்ஸுக்கு எல்லாத்துக்குமே எல்லாமே இருக்குது. இதுதான் பேசிக் மாடல். ரோஸ்வுட்ல 49க்கு பேசிக் 49. இவர் வந்துட்டு மார்க்கோ. ஆமாம், மார்க்கோ வந்து சும்மா நீங்கள் கேம் விளாட்றதுக்கு, சேட் பண்ணுறதுக்கு கையெல்லாம் இருக்காது, ஜாலியாக கேஷுவலாக உட்காந்து ஜாலியாக பேசி விளாட்றதுக்கு 58. ஆமாம், மார்க்கோ 58 வரும். பெங்களூர் ஷோரூமுக்கும் கோயம்புத்தூர் ஷோரூமுக்கும் கொஞ்சம் ப்ரைஸ் வேரியேஷன் ஆகும் கண்டிப்பாக. ஏன்னா டேக்ஸ் பிரச்சனை இருக்குது, அதனால வேரியேஷன் ஆகும். இது கொம்பன் வந்துட்டு எப்போவுமே சூப்பர் ஸ்டார். கோயம்புத்தூர்லையும் சரி இங்கேயும் சரி இவர் வந்து எப்போவுமே ஒரு டிமாண்டபிள் சோஃபா. அவ்வளோ ஹெவி, அவ்வளோ சாலிடு, ரொம்ப சூப்பராக இருக்கும். பாக்கெட் ஸ்ப்ரிங்கு, உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் வந்து 20 to 30 கலர்ஸ் இருக்குது. உங்களுக்கு 85 அந்த ரேஞ்ச் வரும் இல்லைங்களா? இது குட் பேட் அக்லி GBU. இது அது வந்த புதுசில் இது பார்த்தீங்கன்னா நக்கல். ஓ, அந்த சிம்பிள் இல்லைங்களா? அந்த சிம்பிளில் பண்ணது. ஆமாம், சூப்பராக இருக்குங்க. உண்மையாகவே செம்ம கம்ஃபர்ட்டு, லென்த்து. டிஃப்ரெண்ட்டாக வேணுங்கிறவங்களுக்கு நீங்கள் வந்துட்டு ஒரே சாய்ஸ் கேபிட்டல் கிராண்ட் ஃபர்னிச்சர் தான். ஏன்னா நான் வந்துட்டு உண்மையாகவே பிஸ்னஸாக மட்டும் இல்லாமல் அதை ஒரு எத்திக்ஸாக எல்லாருமே வாங்கணும். இதில் கம்ப்ளைண்ட்டே வராது, என் மரத்தில் இரும்பு மாதிரி அப்படிலாம் சொல்லவே இல்லை. இது நேச்சர், இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு எனக்கே தெரியாது. நம்ம சீசன் பண்ணி நல்லா பண்ணுறோம். இதுக்கும் நமக்கு மீறி ஏதாவது நடந்ததுன்னா அது என்னோட பொறுப்புங்கிறது. நம்ம லைஃப் டைம் வாரண்டி சும்மா வாயில் சொல்லாமல் சர்டிஃபிகேட்டாகவும் கொடுக்குறோம். இந்தியா ஃபுல்லாக டெலிவரியும் பண்ணுறோம். வீட்டில் கொண்டு வந்து இறக்கி உள்ளே வைக்கிற வரைக்கும் அது என்னோட பொறுப்பாகவும் இருக்குது. இதுக்கு மேலே என்னால் என்னென்ன மெழுகேற்ற முடியுமோ பண்ணிகிட்டே இருக்கிறேன். என்ன பண்ண முடியும் பண்ணிகிட்டே இருக்கேன். அடுத்த ஒரு 2 to 3 monthsல எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. டெஃபினட்டாக இருக்குது. அது வந்துட்டு அது எல்லாருக்கும் கமெண்ட்ல கெஸ் பண்ணுங்க. பார்த்துட்டு எல்லாரும் தெரியும் இந்த சர்ப்ரைஸ். கமெண்ட்ல இருக்க கெஸ் பண்ணுங்க. இல்லை, அது 2 சர்ப்ரைஸ். இன்னும் உங்களுக்கு தெரியாத மெயினாக உங்களுக்குலாம் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். அது வந்துட்டு எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு நான் நினச்சது இது அப்படிங்கிறது ஒரு எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது எல்லாமே. அதனால வந்து இது குட் பேட் அக்லி வந்துட்டு உங்களுக்கு ரோஸ்வுட்டில் போகும்போது 79 வருது. டீக்குட்டில் போகும்போது 59 வரும். 59. ஸோ டெஃபினட்டாக இது தூக்கி வைக்கும்போது எவ்வளோ வெயிட்டாக இருக்கும் பாருங்க. அடுத்து இது நம்ம வள்ளி வந்துட்டு ஒரு 38 அந்த ரேஞ்சில் வந்து வள்ளி. இவர் புது மாடல், இது வரைக்கும் காமிக்கல. லோக்கா. என்ன பேருங்க? லோக்கா. ஓ, ரோஸ் கலர்ல வேற அதுக்கேற்ற மாதிரி போட்டீங்க. கிரியேட்டிவிட்டி தான் பஸ். லோக்கா வந்துட்டு எப்படின்னா குஷன் தாங்க எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு ஹெட் ரெஸ்ட் வரைக்கும் நீங்கள் அப்படியே இதில் உட்காந்ததுக்கப்புறம் நீங்கள் பெட்டில் போய் தூங்க மாட்டோம். அந்த மாதிரியான கம்ஃபர்ட்டு அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்கோம். நீங்கள் உட்காந்து பாருங்கள், புது சோஃபா ஃபுல்லாக ஹெட் வரைக்கும் ரெஸ்ட் ஆகுது. சூப்பராக இருக்கு. இன்னொன்று இந்த கலர் பேட்டர்ன் தான். இப்போ உங்கள் வீட்டில் பொண்ணுங்க, ஒய்ஃபு, அம்மாக்கெல்லாம் கூட்டிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கலர் எடுத்துக்காங்க. அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஸோ இது என்ன ப்ரைஸ் வருது? லோக்கா வந்து உங்களுக்கு 62 நல்ல ஹெவி. இது ஹெவி மாடல் ஜவான். ஆமாம், ஜவான்லாம் வந்து 2018 கொண்டு வந்தோம். இப்போ திருப்பி ஒரு ட்ரெண்ட் ஆகிருக்கு. ஜவான் இருக்குது. ஷாருக் கான் பண்ண வேலை அது. ஜவான் வந்து உங்களுக்கு 62 அந்த பட்ஜெட் நல்லா ஹெவியாக இருக்கும். நல்ல ஹெவி மாடல் ஜவான். இவர் வந்து ஷட்டர் கார்னரில் வந்து நிறைய மாடல் இருக்குது. மாடல் இருக்குங்க. என்ன மாடல் இது? ஆக்சுவலாக
இது ஷட்டர் மாடல். கார்னர் நிறைய மாடல் இருக்குது. கஸ்டமர் சாய்ஸ், கஸ்டமர் அளவு எப்படி சொல்கிறாங்களோ அது மாதிரி பண்ணிக்கலாம். இவர் நம்ம சுருளி குஷனில் இவர் தான் இப்போ டாப் ட்ரெண்டு. நான் தாண்டா டாப்பில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி குஷல். இவ்வளோ ஹெவி, இவ்வளோ சாலிடாக காலில் எந்த குறையும் இல்லாமல் கொடுத்துருக்குறோம். ஜஸ்ட் உங்களுக்கு 58. ஆனால் பார்த்தா பட்ஜெட் நீங்கள் ஒரு 70. ஆமாம் 58 அவ்வளோதான். சூப்பருங்க. அப்புறம் உங்களுக்கு ஆர்டிஎக்ஸ். ஓ இப்படி போட்டிங்களா? ஆமாம் ஆர்டிஎக்ஸ் கஸ்டமர் ஆர்டர் இது. ஆர்டிஎக்ஸ் 3+1+1 வந்துட்டு குஷன் வந்துட்டு உங்களுக்கு 70, 68 அந்த ரேஞ்சில் வரும் உங்களுக்கு. ஸோ பாருங்க, பார்க்கும் போதே ஒரு மாதிரி 2+3+3 இல்லையா? ஆமாம் இது கஸ்டமர் ஆர்டர் 311 நம்ம ரேட்டு கொடுக்குறோம் நம்ம. சூப்பர். வார்ட்ரோப்ஸ்லாம் நிறைய இருக்குது ப்ரோ, நிறைய மாடல்ஸ் இருக்குது. டீ குட் தான். ஆமாம் எல்லாமே ஒன்லி டீ குட் மட்டும்தான். இது டியூடு. ஓ நல்லா சாலிட் ஒன்று உங்களுக்கு. நல்லா காம்பேக்டாக வேணும், எனக்கு குஷனபிளாக வேணும், காம்பேக்டாக வேணும். உங்களுக்கு சுற்றியுமே மரம் தான் இருக்கும். ஓ இந்த பக்கம் ஃபுல்லாக. ஆமாம் எங்கேயுமே வந்துட்டு கேப் இருக்காது. ஃபுல்லாக உங்களுக்கு வுட்டாடாக இருக்கும். 78 வரும் அந்த ரேஞ்சில் வந்துடும். டியூட் 3+1+1. சூப்பருங்க. அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஸ்கெட், வியூ பேஸ்கெட் 58 வரும் அந்த ரேஞ்ச் வரும். இது வந்து உங்களுக்கு ஸ்லீக் மாடல். எனக்கு ரொம்ப ஸ்லீக்காக வேணும், சிம்பிளாக வேணும் உங்களுக்கு. ஆஃபீஸ் ஃபர்னிச்சர்ஸ்ல சூப்பராக பாக்கெட் ஸ்ப்ரிங் போட்டு 59 வருது. இது வந்து உங்களுக்கு நார்மல் சக்கரம் 47. நேப்பியர் பிரிட்ஜ் மாதிரி. ஆமாம் அதே கான்செப்ட் தான். இது வந்து கம்பி 45. இது ப்ரோ இது ஆல்ரெடி பார்த்தோம். மோனிகா பார்த்தது. ஆமாம் இது 45. என்ன மாடல் இது பேர்? இது கம்பி சோஃபா. ஆமாம் இது மினியேச்சர் நம்மளுடைய அப்புறம் ரெகுலர் மினியேச்சர் மாடல். இது புது மாடல். இது ரொம்ப ஸ்லீக் மாடல். என்ன பேருங்க இதுக்கு வந்துட்டு? அத மாதிரியே இருக்கு, பட் ஆனால் கொஞ்சம் வித்தியாசம். பூமராங் மாதிரியே இருக்கு. பூமராங்கில் வந்துட்டு அது பூமர் இல்லாமல் இருக்கும். அவ்வளோதான். ஆமாம் இது ஸ்லீக் மாடலு, ஃபுல்லாக குஷனு. இதில் பட்ஜெட் இதில் ஒரு 45, 44 அந்த ரேஞ்சுக்குள்ள இது கொடுத்துடலாம் உங்களுக்கு. ஸ்லீக்காக பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பின்னாடி இவ்வளோ இது போட்டுருக்காங்க. ஆமாம் அவ்வளோ ஃபுல்லாக சப்போர்ட் கொடுத்துருவோம். பட்ஜெட் தரோம் அப்படிலாம் இல்லை. தாண்டவம் 48. தாண்டவம். ஆமாம் 48 தாண்டவம் 48 வருது. ஆமாம். இப்போ இது நம்ம அனகோண்டா நம்ம போனதில் காமிச்சது தான். ரொம்ப நல்லா லான்ச் பண்ணல. ஃபஸ்ட்டாக இங்கே தான் வந்துட்டு நம்ம ரோஸ்வுட்டில் ஆரம்பித்தோம் அனகோண்டா. ஃபஸ்ட் அவ்வளோ சாலிடான மாடலு. இந்த ஃபினிஷிங்கு, இந்த கிரெயின்ஸு, இந்த கலர் ஆஃப் த வுட்டு எல்லாமே பியூர் நிலம்பூர் கேரளா டீக்குட்டில். இந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு என்ன சொல்கிறதுனா, இந்த அளவுக்கு ஒரு ஒர்க்மேன்ஷிப் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த மாதிரி ஆளுகளை வச்சாது அது கிடைக்கும். ஏன்னா வந்து நார்மல் கார்பெண்டர்ஸ்னால பண்ண முடியாது ப்ரோ. டெஃபினட்டாக பண்ணணுங்கிறதுக்கே நிறைய எக்ஸ்ட்ரா உள்ள ஸ்டஃப் வேணும். அவங்களுக்கு அந்த மாதிரியான சேலரிலாம் கொடுத்தா தான் நம்ம கொடுக்க முடியும். இது வந்து 98 வருது. இது எம்புரான். என்ன ப்ரோ? எம்புரான். ஆமாம் நம்ம சீமானன் கொடுத்தோம் போன வாரம். அப்படிங்களா? ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது அவருக்கு. அதுவும் இந்த சேரும் கொடுத்தோம், ரெண்டும் கொடுத்தோம். வீட்டில் டைரெக்டாகவே போய் கொடுத்துட்டு வந்தீங்க இல்லைங்களா? ஆமாம் சூப்பர். ரொம்ப பிடிச்சி போய் கேட்டார். இது வந்து ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் வந்துட்டு 82 அந்த ரேஞ்சில் வருது. இது சுருளில் வந்துட்டு ரோஸ்வுட் ப்ரோ. சுருளில் ரோஸ்வுட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். சுருளில் வந்து நார்மல் மாடல் இருக்கும், பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கிரெயின்ஸோட கலர் தெரியும். இதுதான் கிரெயின்ஸ். ரோஸ்வுட் பியூர். நம்ம பியூர் ரோஸ்வுட்டோட கிரெயின்ஸு. இந்த அளவு கிரெயின்ஸ்லாம் வந்துட்டு ரோஸ்வுட்டில் பார்க்க முடியாது. டெஃபினட்டாக வாய்ப்பு இல்லை. இது வரும்போது 88. ரோஸ்வுட்டில் வரும்போது 88 வரும். இன்னும் நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஆமாம் இதான் நம்ம அங்கே எப்போவுமே ரெகுலர் காமிக்கிற மினியேச்சர். ஆமாம் இது கிராப். ஒரே செகண்ட் ப்ரோ, மினியேச்சர் வெளியே வந்துடுறேன். கிராப் இது எப்போ ரெகுலர் காமிக்கிற கிராப். இது யூ பேஸ்கெட். இதில் ஒரு 44 அந்த பட்ஜெட்டில் எடுத்துக்கலாம். ஆமாம் அந்த பட்ஜெட்டில் எடுத்துக்கலாம். எங்கிட்ட வந்து ஒரு 45 to 55 உங்களுக்கு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு மாடல் நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் டாட்டாய்ஸ் மாடல் ஃபுல் வுட்டு. இது நம்ம காமிச்ச ஜீப் குட் பேட் அக்லியில் ஃபுல் ஆமாம் 59 வருது. அந்த ரேஞ்ச் தான் வரும் உங்களுக்கு. சூப்பர். வெயிட் வாங்கி பாருங்க. நான் கட் பண்ணல வீடியோ. அதை அப்படியே பாருங்க எவ்வளோ வெயிட். இது ஹனிகோம் நம்மளோட ஒரு 52. இது கல்கி 60. கல்கியில் அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. நல்லா கம்ஃபர்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் வாங்க வந்து உட்காந்து பாருங்கள், ஃபீல் பண்ணுங்கள். நான் சொல்கிறது அதுதான். ஏன்னா நம்ம வந்துட்டு ஃபர்னிச்சருங்கிறத வந்துட்டு ஒன் ஆஃப் த பர்சன்ஸ் இந்த ஹவுஸ். ஒரு வீட்டில் ஒருத்தவங்க தான் இந்த ஃபர்னிச்சர். இந்த சோஃபா, டைனிங்கு, கட்டில் இதெல்லாம் வந்துட்டு நம்ம கூடயே இருந்ததுக்கப்புறம், நம்ம போனதுக்கப்புறமும் நம்ம ஜென்ரேஷன் கூடயே அது ட்ராவல் பண்ணோம். நம்ம டிவி, ஏசி, ஃப்ரிட்ஜு மாதிரி கிடையாது ஃபர்னிச்சருங்கிறது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். நம்மக்கிட்ட அதிகமாக நம்ம லைஃப்பில் ஸ்பெண்ட் பண்ணுறது அதுக்கு கூட தான். அதனால் அதை வந்து நம்ம நல்லதாக பார்த்து, நல்ல குவாலிட்டியாக பார்த்து, நல்லா டிசைனாக பார்த்து டீ குட்டில் தூக்கி நீங்கள் வீட்டில் போட்டிங்கன்னா உங்கள் வீடே சூப்பராக இருக்கும். நீராளி உங்களுக்கு 70 நீராளி அந்த ரேஞ்சு வந்துடும். நிறைய மாடல்ஸ் ஆக்சுவலாக வீடியோவில் இருந்து காரணமாக ஸ்கிப் பண்ணிட்டு போகிறாரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். கண்டிப்பாக
இது வந்துட்டு டெலிஃபோனா? ஆமாம், பார்த்தீங்கன்னா தெரியும். ஓ, பழைய டெலிஃபோனில் வந்து பியூர் ரோஸ்வுட்டில் இந்த கஸ்டமர் இந்த மாதிரி கேட்டாங்க. இது என்னங்க பயங்கரமாக? ஆமாம், நீங்கள் அடியில் இப்படி இந்த டிசைனோட காமிச்சிங்கன்னா பியூர் ரோஸ்வுட்டில் பாருங்க. ப்ரீமியம் பாருங்க, இந்த கிரைன்ஸ் பாருங்கண்ணா. இது பாருங்க, இதுதான் ரோஸ்வுட்டோட கிரைன்ஸ். ஆமாம், டீக்வுட்டுக்கு ரோஸ்வுட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக. அப்படியே இது பாருங்க, இது அப்படியே டீக்வுட், இது அப்படியே ரோஸ்வுட், அவ்வளோதான். இதுதான் டிஃப்ரென்ஸ் இல்லைங்களா? அதான் டிஃப்ரென்ஸ்னா பியூர் ரோஸ்வுட்டும் டீக்வுட் மட்டும் தான் பண்ணுறோம். எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த மாடல் பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த மாடல் பிடிச்சிருக்கு, இந்த ப்ரைஸ் எனக்கு வேண்டாம், எனக்கு கொஞ்சம் கிரேடு கம்மியாக பண்ணுங்கள், வேறு மரத்தில் பண்ணுங்கன்னா நீங்கள் தாராளமாக ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. நீங்கள் வெளியில் நான் மார்க்கெட்டில் 100+ ஆளுங்க இருக்காங்க, 100+ ஆளுங்க இருக்காங்க, நீங்கள் அங்கே போய் தாராளம் பண்ணிக்கலாம். எனக்கு வந்துட்டு இது ஒரே கிரேடு தான் பண்ண தெரியும், இது ஒன்று தான் எனக்கு பண்ணவும் முடியும். நான் ஒன்ஸ் அதெல்லாம் பழகிட்டேன்னா நானும் மற்றவங்க மாதிரி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் அது வேண்டாம் எனக்கு இந்த கிரேடு. நான் இப்போது 45, 55 அப்படின்னு நான் அதை சொன்னேன்னா கடைசி அந்த கஸ்டமர் என்கிட்ட வாங்கிட்டு போகிறதுக்கு ஆள் இருக்காங்க. இப்போ இது 55 நான் சொல்கிறேன், இது 60 சொல்கிறீங்க. அப்படிங்கும்போது கடைசி எண்ட் ஆஃப் த பிஸ்னஸ் முடியும் போது அந்த கஸ்டமர் நான் கேட்குற காசு தான் கொடுத்துட்டு போவாங்க. அப்போ நான் என்ன பண்ணணும்னா, நான் கேட்குற காசு எனக்கு கிடச்சிருச்சு, நான் எதுக்கு அப்புறம் குவாலிட்டியில் கை வைக்க போகிறேன்? சொன்ன மாதிரி நான் ஒரு 50 சொல்லிவிட்டு அவங்க 30க்கு மேலே போகலை, ஒரு 40க்கு மேலே வரமாட்டேங்கிறாங்க, ஒரு வாரத்தில் அடிச்சு கொடுத்துட்றாங்க. ஆமாம், ஒரு 40க்கு மேலே வரமாட்டேங்கிறாங்க, கஸ்டமர் வெளியே போயிடுவாங்க, வேறு கடைக்கு போயிடுவாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு சரிங்க நான் 40க்கு பண்ணி தரேங்கன்னு சொல்லிட்டு நான் எதில் கை வைப்பேன்? குவாலிட்டியில் தான் கை வச்சு ஆகணும். அந்த வேலை எனக்கு எங்கள் கஸ்டமர் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. நீ 50 கேட்குறீங்களா, நான் 50 தரேன், ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ப்ராடக்ட்டில் இருக்கணுங்கிறாங்க. நம்ம அதே மாதிரி ஜென்யூனாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது பிரஜாபதி கார்னர். அதான் என்ன ப்ரோ இது? பிரஜாபதி கார்னர். பிரஜாபதியில் கார்னர் பாருங்க, பயங்கரமாக இருக்குது. பிரஜாபதி கார்னரில் 311 இருக்குது, கார்னர் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. கார்னர் பார்க்குற எல்லாத்துக்குமே 5 சீட்டர் இருக்குது. ஆமாம், 5 சீட்டர் இருக்குது. 311 கார்னர். அதே மாதிரி திவான், ஒரு சைடு திவான் டீக்வுட்லேயே. ஆமாம், ஒரு சைடு திவானு, ஒரு சைடு வந்துட்டு உங்களுக்கு புக் ஷெல்ஃப் மாதிரி வேணும், க்ராக்கரி மாதிரி வேணும் அப்படிங்கிறவங்களுக்கும் டீக்வுட்டில் இந்த மாதிரி இருக்குது. சூப்பருங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி எனக்கு என்னென்னா எல்லாமே காமிக்க முடியாது. இது கார்னர் சோஃபாஸ் எல்லாமே வந்து 3+1+1 எல்லாமே கார்னர்ஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? எல்லா மாடல் நீங்கள் மெஷர்மெண்ட் மட்டும் கொடுத்தா போதும். அதே மாதிரி டைனிங் அதே மாதிரி தான் ப்ரோ. டைனிங்கில் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. 4x3, 5x3, 6x3 பெஞ்சு, சேரு, 7x3, 8 சேர், 10 சேர், 12 சேர். லாஸ்ட் இயர் ஒரு பெரிய டைனிங் டேபிள் நீங்கள் போட்டு நல்லா இருந்தது, சூப்பராக போச்சு. அது இதெல்லாம் பியூர் ரோஸ்வுட் சேர்ஸ். இதெல்லாம் ரோஸ்வுட்லேயே சேர்ஸாக இருக்கட்டும், எவ்வளோ கலெக்ஷன்ஸ் தான் போயிட்டே இருக்குது. இங்கே கேட்லாக் PDF எல்லாத்துலேயுமே நான் காமிக்கிறேன் இருக்கு இல்லைங்களா? அப்போ வந்து நம்ம டைனிங்ஸில் பார்த்தீங்கன்னா 4x3, 5x3 இருக்குது. இது பியூர் ரோஸ்வுட்டில் கார்னர்னா. ஃபுல் பியூர் ரோஸ்வுட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா டீபாய் தான் இது. டீபாய் அது? ஆமாம், டீபாய். ஆமாம், அப்படியே சேர் வேண்டாம்னா உள்ளே தள்ளிக்கலாம். மேலே கிளாஸ் வந்துடும், பியூர் ரோஸ்வுட்டு. அதே மாதிரி டைனிங்கில் காம்பேக்ட் டைனிங், ரோஸ்வுட்டில் டைனிங்கில் இது டீக்குட் கலர் அந்த மாதிரி கஸ்டமர் கேட்டாங்க. வித்தியாசம் பார்த்தாலே தெரியுது, பார்த்தீங்களா? அதை அப்படியே கொண்டு வந்து கிட்ட வச்சுருங்க, வாங்க பார்த்துருங்க. அதாவது இதுதான் கலரில் வச்சு வித்தியாசம் பண்ணதுக்கும் ஆமாம் பியூர் ரோஸ்வுட்டுக்கும் வித்தியாசம் நீங்களே பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா டீக்குட்டில் கலர் பண்ணது, ஆமாம் ரோஸ்வுட் கலர் பண்ணது. இது ஒரிஜினல் ரோஸ்வுட். வித்தியாசம் அவ்வளோதான். சூப்பர் ப்ரோ. என்ன ப்ரோ இதெல்லாம்? ப்ரோ அதே மாதிரி வீடியோவில் வந்து எல்லாமே காட்ட முடியாது. நான் கேட்லாக் PDFல எல்லாமே அனுப்புகிறேன். ஜஸ்ட் ஒரு ஹாய் மெசேஜ் மட்டும் போட்டால் போதும். இது பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஆஃபீஸ் சேர், ரொட்டேட்டிங் சேர், ஆஃபீஸ் சேர். ஆமாம், ஃபுல் அண்ட் ஃபுல் டீக்குட்டில் ரொட்டேட்டிங் சேரு. ஈஸி சேரில் இவ்வளோ மாடல்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. ஸ்விங் இருக்குது. அப்புறம் வந்துட்டு காட் பார்க்கலாம். இது பட்டர்ஃப்ளை மாடல். என்ன ப்ரோ இது? பட்டர்ஃப்ளை. ஆமாம், பட்டர்ஃப்ளை வந்து 4-2-1 ஒரு கஸ்டமைசேஷன் ஆர்டர். கஸ்டமர் எப்படி கேட்டாலும் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு 68 அந்த ரேஞ்சில் வந்துடும் உங்களுக்கு. இது வந்து காட்டில் ஸ்டோரேஜ் வேணும் கேட்குறவங்களுக்கு நம்ம ப்ளைவுட்டோ எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். இங்கே பாருங்க, ஃபுல்லாக ரஃப்பாக இருக்கும், ராவாக இருக்கும். ஸ்டோரேஜ் வேணாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் டீக்கில் தான் பண்ணுவோம் ஸ்டோரேஜ். உங்களுக்கு அந்த ஸ்மெல் திறந்தோம்ல, ஸ்மெல்லு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு மரத்தோட ஸ்மெல். நீங்கள் வந்தீங்கன்னாலும் அந்த ஃபீல் பண்ணி பாருங்க. 100% இந்த கார்விங், ஹேண்ட் கார்விங். ஆமாம், இது ஹேண்ட் கார்விங்கு. இவர் வந்து கூலியா? ஆமாம், கூலி வந்து உங்களுக்கு 68. ஆமாம், விண்டேஜ் கூலி. ஃபுல் அண்ட் ஃபுல் மூங்கிலில் பண்ணது இது. இதெல்லாம் தேக்கில் மூங்கிலோட. ஆமாம், மூங்கிலில் பண்ண ஹீட் இஷ்யூ அந்த மாதிரி 100%. இது வந்து உங்களுக்கு பியூர் ரோஸ்வுட்டில் உங்களுக்கு செட்டிநாட் டைப்பில் ஒரு மேரேஜுக்கு கொடுக்கலாம், ஒரு கிஃப்ட் வீடு ஓப்பனிங்க்கு கொடுக்கலாம், நம்ம வீட்டுக்கே பர்சனலாக போடலாம். அந்த ஃபுல்லாக ரோஸ்வுட்டு, சென்டரில் ஃபுல்லாக டீக்குட்டு. அந்த கை பார்த்தா தெரியும்ண்ணா, அந்த எவ்வளோ ஏஜான மரங்கிறது கிரைன்ஸில் அந்த கையில் பார்த்தா தெரிஞ்சு. பாருங்க, இதெல்லாம் பேசிக் மாடல். ஸ்டார்டிங்
உங்களுக்கு கிங் சைஸ் வந்து ஒரு 42 அந்த ரேஞ்சிலேருந்து இருக்குது. குயின் சைஸ் வந்து ஒரு 32லேருந்து இருக்குது. நிறைய மாடல்ஸ் இருக்குது. அது மாதிரி இதெல்லாம் என்ன ப்ரோ கொஞ்சம் இது போட் டைப், உங்களுக்கு காலே இல்லாத மாதிரி இருக்கும். ஆமாம், இது எங்கே ஆக்சுவலாக லெக் எங்கே இருக்குது? லெக் உள்ள அடியில் இருக்குது. உண்மையாக இங்கே பாருங்க லெக்கு இல்லை, எங்கே பார்த்தாருன்னு தெரியல. போட் மாடல் இது. கோட் நிறைய மாடல்ஸ் இருக்குண்ணா. இது என்னங்க செட்டப்பே ஒரு மாதிரி? ஆமாம், இது வந்து டிவி யூனிட்டு. தேக்கலையே. ஆமாம், நம்ம டிவியில் நீங்கள் இருக்கீங்க. நம்ம ஃபேக்ட்ரி. ஓ ஒரிஜினல். அது ஆக்சுவலாக ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுருக்கீங்க. ஃபேக்ட்ரி. அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிசைன் மாடல். இந்த கட்டில் பாருங்க, இல்லை ஹேண்ட் கார்விங் நிறைய மாடல்ஸ் இருக்கும். இதெல்லாம் புது மாடல். அடுத்த பிறகு இதெல்லாம் ப்ரோ இதெல்லாம் புது மாடல். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்தது. குஷனில் லவர்ஸ் அது எல்லாருக்கும் அதான் இப்போ பிடிக்குது. குஷன் டைப் எல்லாமே கொஞ்சம். இது அப்படியே டோட்டல் பாலி டைப்பில் உங்களுக்கு காலே இருக்காது. ஜாலியாக வந்து இப்படி உட்காரலாம். இடிக்கும் பயப்படணும். இந்த மாதிரி கால்லாம் இருக்காது. எங்க வேணா ஏறிக்கலாம் குழந்தைங்க. அந்த டிசைன் இங்கிருந்து எட்ஜ் வரைக்கும் அப்படிதான் இருக்குங்களா? குழந்தைங்க எங்க வேணா ஏறிக்கலாம். கீழே விழுகாது. லோவா இருக்கும் பெட்டு. லோ பெட் கால் இல்ல. அது ஃபுல்லா பேம்போ போட்டிங்கன்னா ஃபுல்லா ஆர்கிடெக்ட் மாடல்ல டீக்குட்ல பிளைவுட்ல பண்ணலாம். உங்களுக்கு அலுமினியம்ல பண்ணலாம், பிவிசியில் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் டீக்குட்ல பண்றது ரொம்ப கஷ்டம். அதுக்கு நாங்க இருக்கிறோம், அவ்வளவுதான். நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. நிறைய மாடல்ஸ் இருக்குது. குஷன்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு ஸ்டோரேஜ் வேணும், சைடு ஸ்டோரேஜ் வேணும் அப்படின்னா சைடு ஸ்டோரேஜும் சைடும் பண்ணிக்கலாம். சைடும் டீ கூட்டில் தான் பண்ணுவோம் நம்ம. உங்கள் சைடு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மாடல்ஸ் இருக்கும். ஏங்க இது என்னதுங்க? ராணிகளை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. ஆமாம், பேலஸில் யூஸ் பண்ணுற நிறைய மாடல்ஸ் இருக்குது ப்ரோ. இது வந்து தாஜ்மஹால். ஆமாம், உண்மையாக தாஜ்மஹால் அந்த பேட்டர்ன் தான் டிசைன் இருக்குது. தாஜ்மஹால் மாடல் நிறைய பேட்டர்ன் இருக்குது, நிறைய மாடல் இருக்குது. 3 ஃபீட்லேருந்து ஸ்டார்டிங் இருக்குது கட்டில். 3 ஃபீட். ஆமாம், 3 ஃபீட் கட்டில் வந்துட்டு எல்லாருமே 7000 ரூபா, 5000 ரூபா, 6000 ரூபாய்க்கு பெட்டோடலாம் கொடுக்குறாங்க. நம்ம 3 ஃபீட்டே எங்களோட ஸ்டார்டிங் 18, 16 அந்த மாதிரி தான். குவாலிட்டி டீக்கு அவ்வளோதான். அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள்ஸ் இருக்குது, வார்ட்ரோப்ஸ் இருக்குது. ட்ரெஸ்ஸிங் டேபிள் டீக்லையா? டீக்கில் மட்டும்தான். நீங்கள் கேப்லிகான் பண்ண வச்சு டீக்லையான்னு கேள்வியே கேட்கவே கூடாது. சொன்ன மாதிரி ஒரு குஷன் கூட நீங்கள் பார்க்க. நீங்கள் எவ்வளோ கோயம்புத்தூர் ஷாப் வந்து 2 பார்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரே பார்ட்டில் எல்லாமே காமிச்சிருக்கோம். பிரம்மாண்டமான ஷோரூம். அதனால் வந்துட்டு வாங்க, வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டு நீங்கள் குவாலிட்டியை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து யாருக்கிட்டையும் பெருசாலாம் நம்ம வந்து கேட்க வேண்டியதில்லை. இப்போ நமக்குன்னு ஒரு அறிவு இருக்குது, நம்ம மொபைலில் இருக்குது. பார்த்து செக் பண்ணிவிட்டு கிரேடு பார்த்துட்டு லைஃப் டைம் வாரண்டி சர்டிஃபிகேட்டோட கொடுக்குறாங்க போது நான் அப்போ எந்த அளவுக்கு நான் அதில் ரெடியாக இருந்திருப்பேங்கிறது அர்த்தம். அதனால் பியூராக வாங்கி தரேன். இஎம்ஐலாம் கிடையவே கிடையாது. இஎம்ஐ போட்டோன்னா எனக்கு பிஸ்னஸ் வந்து 2 மடங்கு ஜாஸ்தியாகும். எனக்கு பிஸ்னஸ் இஎம்ஐ போட்டால் 2 மடங்கு ஜாஸ்தியாகும். ஒரு நாளைக்கு எனக்கு 30 to 40 பேர் இஎம்ஐ கேட்டு கூப்பிடுவாங்க. ஆனால் ஒருத்தனை கடன் வாங்க வச்சுட்டு எனக்கு இந்த பொருள் வைக்கணும்னு எனக்கு வந்து எந்த அவசியமே கிடையவே கிடையாது. அதுக்கு இங்கே இருந்துட்டு போயிட்டோம். காசு ஏற்றி வச்சுட்டு 5 மாதம் ஆனாலும் 1 வருஷம் ஆனாலும் நீங்கள் வந்து வாங்குங்க. எனக்கு வந்துட்டு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால் இஎம்ஐ போட்டு ஒருத்தனை வருத்திட்டு ஒருத்தனை ஆசையை தூண்டிட்டு இந்த சதுரங்க வேட்டையில் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தூண்டிட்டு அதை வாங்க வச்சு கடைசியில் அதையவே அவங்களுக்கு பாரமாக ஆக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. இஎம்ஐங்கிறது அவர் ஃபோன் பண்ணால் வந்து உட்காந்துருவாங்க. இஎம்ஐ இல்லாத 1-2 ஷாப்லாம் நம்ம ஷாப் வந்து இருக்கணும். அதனால் உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு வாங்குறதுக்கு எல்லாத்துக்குமே ஆண்டவன் வந்துட்டு சக்தி கொடுக்கட்டும். ஆண்டவன் உங்களுக்கு எல்லாத்தையும் பிஸ்னஸ்லேயும் வேலையிலையும் எல்லாத்துலேயுமே மேலேயே ஓங்கட்டும். அதனால் காசு ஏற்றி வச்சுட்டு வருஷத்துக்கு 1 வாங்கினாலும் பரவாயில்ல, 1 வாங்கினாலும் இந்த வருஷம் கட்டில் வாங்கலாம், அடுத்த வருஷம் சோஃபா வாங்கலாம், அப்படி பிளான் பண்ணி பண்ணுங்கள். இஎம்ஐலாம் போகாதீங்க. இட்ஸ் கைண்ட் ரெக்வஸ்ட். அவ்வளோதான். ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ் இருக்குது, அந்த உட்காந்து பேசிடலாம். வீடியோட ஃபைனலாக கொண்டாங்க. வீடியோ ஃபைனலாக கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. நான் ஃபஸ்ட்டாக சொன்ன மாதிரி அதாவது இந்த மாதிரி ஒரு லைஃப் டைம் வாரண்டிங்கிற எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு கார்டை லான்ச் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இவரு தான். கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 years இருக்கு இல்லைங்களா? 2 வருஷம் ஆச்சு. அதாவது ஃபஸ்ட் டைமும் நம்ம தான், இப்போ வரைக்கும் நம்ம தான். கரெக்டுங்களா? மெயினாக பிரதர் இப்போது எல்லாமே பார்த்தோம். இப்போது இந்த அட்ரஸில் இருக்கவங்களுக்கு மெயினாக எப்படி வரணும்? லொக்கேஷன், லேண்ட்மார்க் இதே மாதிரி கோயம்புத்தூரில் இருக்கவங்களுக்கு எப்படி வரணும்? கோயம்புத்தூரில் வந்து குனியம்புத்தூர்னா, குனியம்புத்தூர் பாலக்காடு ரோட்டில். பெங்களூரில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பனார்கட்டா ஜிக்னி ரோடு. இது உங்களுக்கு வந்துட்டு பனார்கட்டா ஜூங்க ரொம்ப ஃபேமஸ். அது நீங்கள் எல்லாருமே தெரியும். ஆமாம், அது ஜூலேருந்து கரெக்டாக 4 கிலோமீட்டர். ஜேபி மார்பிள்ஸ் ஃபுல்லாக மார்பிள் கடையாக இருக்கும். ஜேபி மார்பிள்ஸ் இங்கே வந்தீங்கன்னா ஃபர்னிச்சர், மார்பிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு சூப்பராக போயிடலாம். மொத்தம் கொண்டு போய்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த சர்க்கிள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் ஒன்லி ஃபர்னிச்சர் அப்படி மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப யூனிக்கான ஃபர்னிச்சர்ஸ் பெங்களூரில் வந்துட்டு இந்த மாதிரி ஃபுட்டு, இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம மட்டும் தான். கரெக்டுங்களா? கோயம்புத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பெங்களூர் மக்களுக்காக இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒசூர், கிருஷ்ணகிரி, அந்த சூளகிரி பக்கத்தில் இருக்க அந்த பெங்களூர் ஒட்டி இருக்க டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ண நினச்சிங்கன்னா உங்கள் அட்ரஸ் மேப் சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மெயினாக டெலிவரி பிரதர், டெலிவரி வந்துட்டு நம்ம கோயம்புத்தூர் மாதிரி இல்லை. அது பெங்களூருக்குலாம் ஃப்ரீ டெலிவரி கொடுக்க முடியாது. டிராஃபிக்கு கடையிலேருந்து 10 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரீ. அதுக்கு மேலே சின்ன அமௌண்ட் நானும் கஸ்டமர் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி வரும். கர்நாடகா ஃபுல்லாவே கொடுத்துட்டீங்க. மும்பை, இங்கிருந்து மும்பை, ஹைதராபாத்ல ஈஸியா இருக்கு. அது ஆல்ரெடி ஆல் ஓவர் இந்தியா கொடுத்துட்டு நானும் கஸ்டமர் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி தான் வரும். கண்டிப்பா வந்து 365 days ஷாப் இருக்கு, லீவே கிடையாது.
சண்டேஸில் மெயின் சண்டேஸ் வந்துட்டு எல்லாரும் இங்கே இருக்கிறவங்களாம் அந்த சாட்டர்டே சண்டே லீவுனால சாட்டர்டே சண்டே தான் நிறைய பேர் வராங்க. 10 to 8:30 9 வரைக்கும் இருக்குது. எப்போ வேணால் வாங்க, வந்து உட்காந்து பார்த்து ஃபீல் பண்ணிவிட்டு உங்களோட ப்ராடக்ட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா இந்த ப்ராடக்ட் சோஃபாங்கிறது, டைனிங் கட்டிலுங்கிறது நம்ம வீட்டில் எப்படி ஒரு 5 பேர் பர்சனோ அதில் ஒன் ஆஃப் த பர்சன். நீங்கள் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் மாதிரி இது ஆட் பண்ண முடியாது. இது வந்துட்டு ஏன்னா இது நேச்சுரல் வுட்டுங்கும் போது கண்டிப்பாக நம்ம ஒன் ஆஃப் த பர்சனாக தான் வீட்டில் அது எப்போவுமே நமக்கு இருக்கும். ஏன்னா நம்ம அதிகம் அது கூட நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம். கட்டில் தூங்குறதா இருந்தாலும் சரி, சோஃபாவில் ஜாஸ்தியாக உட்காரதாலும் சரி, நீங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து ஜாஸ்தியாக இது கூட தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். அதனால வந்துட்டு நம்ம எப்படி வீடு நமக்கு மெயினோ அதே மாதிரி ஃபர்னிச்சர்ஸும் அதுக்கு ஈக்குவலாக அதுக்கான மெயின் திங்கு. அதனால வந்துட்டு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு காசும் நீங்கள் வந்துட்டு அனலைஸ் பண்ணுங்கள். நீங்கள் 4 இடம் போங்க. இங்கே பெங்களூரில் இருக்கிறவங்களுக்கு ஒரே ஆப்ஷன் வந்துட்டு நான் அடிச்சொல்ல கேப்லிகான் ஃபர்னிச்சர் தான். நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் இந்த ரேட்டுக்கு இந்த கிரேடு ஒரிஜினல் டீக்கு வித் லைஃப் டைம் வாரண்டி சர்டிஃபிகேட்டோட நம்ம கொடுத்துட்டுருக்கிறோம். நம்மளை விட கம்மியாக ஒருத்தவங்க இதே ப்ராசஸில் கொடுக்குறாங்கன்னா உங்களை விட சந்தோஷப்படுறது நானாக தான் இருப்பேன். டெஃபினட்டாக அதுதான் விஷயம். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் அண்ட் குவரிஸ் இருந்தாலும் சரி, இவங்களோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்து ஸ்கூலில் நம்பராக கொடுத்துருக்கேன், மேலே டைட்டில் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்பிளே கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இதே உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஃப்ரெண்டாக வீடியோ வந்துக்கிறேன். அண்ட் தி டாட்டா.